வணக்கம். இந்தியாவின் கட்டமைப்பு பொருளாதார சீர்திருத்தங்கள் பத்தின இந்த பிரத்யேக விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். கொள்கை வகுப்பாளர்களான உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பிரீஃபிங். கடந்த 30 வருஷங்கள்ல நம்ம நாடு பார்த்த பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சமூக விளைவுகளும் என்னென்ன அப்படிங்கறத தரவுகளின் அடிப்படையில நாம இன்னைக்கு அலச போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உலகம் முழுவதும் இதை சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கட்டும். இந்தியா இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களுக்கு 1991 ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆமாம், அப்போதைய நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் தன்னோட பட்ஜெட் உரையில சொன்ன புகழ்பெற்ற வரிகள் இது. மூடியிருந்த ஒரு பொருளாதாரம் உலகை நோக்கி தனது கதவுகளை திறந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை இதைவிட சிறப்பா சொல்லிட முடியாது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? 1991ல நடந்த அந்த பொருளாதார விண்ணையோக்கி, மூலதன சந்தைகளோட வளர்ச்சி, சேவைகள் மற்றும் உற்பத்தி துறைக்கு இடையிலான ஒரு பெரிய ஒப்பீடு, விவசாய நெருக்கடி, அப்புறம் மிக முக்கியமா சமத்துவமின்மை முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா மிகப்பெரிய பொருளாதார வெற்றி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆழமான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். முதல் பகுதிக்கு வருவோம். 1990 பொருளாதார வினையூக்கி, அதாவது இந்தியாவின் பொருளாதார பாதையையே தலைகீழா மாத்தின அந்த அந்நிய செலாவணி நெருக்கடி. 1991ல நிலைமை எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்ம கையில வெறும் 3 வார இறக்குமதிக்கு தான் தனா இருந்தது. வளைகுடா போர் வேற நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. நம்ப முடியலல்ல. வேற வழியே இல்லாம சர்வதேச கடன்களை கட்ட இந்தியா தன்னோட தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கும் பேங்க் ஆஃப் ஜப்பானுக்கும் விமானத்துல அடமானம் வைக்க அனுப்பி வச்சது. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பள்ளத்திலிருந்து நாம எப்படி மீண்டு வந்தோம்? அங்கதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நடந்தது. பழைய லைசன்ஸ் ராட் சிஸ்டத்தை நாம உடைச்சி எரிஞ்சோம். பாதுகாப்பு மாதிரியான ஒரு 18 மிக முக்கியமான துறைகளை தவிர மத்த எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுச்சு. 51% வரைக்கும் அந்நிய முதலீட்டுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களோட ஏகபோக உரிமையை ரத்து செஞ்சு தனியார் துறைக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சோம். சரி, இதோட உடனடி ரிசல்ட் என்ன? அதுதான் நம்ம 2வது பகுதி, மூலதன சந்தைகள் மற்றும் செபியோட வருகை. தாராளமயமாக்கலுக்கு முன்னாடி நம்ம பங்குச் சந்தை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு முறையான கண்காணிப்பும் இல்லாம நிறைய மோசடிகளால பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல தான் செபி முழு அதிகாரத்தோட களத்துல இறங்குச்சு. சிதறி கிடந்த ஒரு மார்க்கெட்டை இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான, முதலீட்டாளர்கள் நம்பக்கூடிய ஒரு சூப்பரான ஈகோசிஸ்டமை மாத்துனது செபிதான். நம்ம பங்குச்சந்தை எவ்வளவு மின்னல் வேகத்துல நவீனமயமாச்சுன்னு இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 1988ல செபி ஆரம்பிக்கப்பட்டாலும் நிஜமான ஆக்ஷன் 1992ல தான் தொடங்குச்சு. காகிதத்துல பேப்பரா இருந்த பங்குகளெல்லாம் 1996ல டிமேட் முறைக்கு மாறினது ஒரு பெரிய புரட்சி. அப்புறம் 2001ல அந்த பழைய கொஞ்சம் ஆபத்தான பத்லா வர்த்தக முறையை தடை செஞ்சுட்டு சர்வதேச தரத்திலான வர்த்தக முறைக்கு நாம மாறணும். இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கொள்கை வகுப்பாளர்களாகிய நீங்கள் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். தாராளமயமாக்கல் சேவைகள் மற்றும் உற்பத்தி துறைக்கு இடையில எப்படி ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குச்சுன்னு பார்ப்போம். பொருளாதாரத்தோட இந்த இரட்டை நிலையை கொஞ்சம் கவனிங்க. உலக மார்க்கெட்டோட இணைஞ்ச ஐடி, டெலிகாம் மாதிரியான சேவை துறைகள் அபாரமா வளர்ந்தது உண்மைதான். ஆனா அதுல அதிக மூலதனம், அதிக உற்பத்தி திறன் இருந்தாலும் அது பெருசா வேலைவாய்ப்புகளை உருவாக்கல. இன்னொரு பக்கம் அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய நம்ம உற்பத்தி துறை அதிக இறக்குமதியை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு தொழிலாளர் சட்டங்கள். ஒரு மாநில முதலீட்டு ஈர்க்க சட்டங்களை தளர்த்தும் போது அது ஒட்டுமொத்தமா நம்ம உற்பத்தி வளர்ச்சியை முடக்கிடுச்சு. ஆனா மேக்ரோ லெவல்ல பார்த்தா நம்பர் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். 1992ல இருந்து 2005க்குள்ள அந்நிய நேரடி முதலீடு கிட்டத்தட்ட 316% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி 1991ல $266 பில்லியன் இருந்த நம்ம ஜிடிபி 2018ல $2.3 ட்ரில்லியன் ராக்கெட் வேகத்துல பறந்திருக்கு. உலக அரங்கில் நாம ஒரு அசைக்க முடியாத சக்தியா உருவெடுத்தோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 400 மில்லியன். ஜிடிபி என்னமோ பல மடங்கு வளருது, அந்நிய முதலீடு கொட்டுது. ஆனா 2018ல இருந்து நம்ம ஒட்டுமொத்த தொழிலாளர் படை, அதாவது ஒர்க் ஃபோர்ஸ், இந்த 400 மில்லியன்லே தேங்கி நிக்குது. இதான் நாம வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி, அதாவது ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. அடுத்து வேலை வாய்ப்புன்னு வரும்போது நாம தவிர்க்கவே முடியாத இன்னொரு துறை நம்ம விவசாயம். அதான் நம்ம 4வது பகுதி. அரசு தன்னோட பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதால வந்த நெருக்கடி இது.
விவசாயிகளோட இந்த நெருக்கடிக்கு பல காரணங்கள் இருக்கு. உலக வர்த்தக அமைப்போட WTO சில கட்டுப்பாடுகளால நம்ம மானியங்களை குறைக்க வேண்டியதா போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வளர்ந்த நாடுகள்ல கோடிக்கணக்கில் மானியம் வாங்குற விவசாயிகளோட நம்ம ஊர் சிறு மற்றும் குறு விவசாயிகள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம உலகளாவிய சந்தையில போட்டி போட வேண்டிய நிலைமை. இதோட விளைவு ரொம்பவே துயரமானது. மானியம் குறைஞ்சு உற்பத்தி செலவு அதிகமாகி விவசாயிகள் ஒரு பெரிய கடன் வலைக்குள்ள, அதாவது டெப்ட் ட்ராப்குள்ள சிக்கினாங்க. இந்த தரவு பாருங்க, 2017ல மட்டும் 10,655 விவசாயிகள் கடுமையான நிதி நெருக்கடியால தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது பொருளாதார வளர்ச்சியோட ஒரு இருண்ட மறுபக்கம். இதை நாம கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். சரி, இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். 5வது பகுதி, சமத்துவமின்மை முரண்பாடு. தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் செல்வம் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தரவுகளை இப்போ பார்ப்போம். இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நாம விவாதிக்கிற மைய கருத்தே. இந்த சார்ட்டை பாருங்க. 1991ல டாப் 10% மக்கள் கிட்ட 35% வருமானம் இருந்தது. ஆனா 2014ல அது அப்படியே 57.1%ஆ எகிரிடுச்சு. சரி, கீழே இருக்கிற 50% மக்களோட நிலைமை என்ன? 20.1%ல இருந்தவங்க வருமான பங்கு 13.1%ஆ சுருங்கிடுச்சு. மேல இருக்கிறவங்க இன்னும் மேல போயிருக்காங்க, கீழே இருக்கிறவங்க இன்னும் கீழே போயிருக்காங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2017ல தேசிய செல்வ பகிர்வு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. நாட்டின் மொத்த செல்வத்துல 77% வெறும் 10% பணக்காரர்கள்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சிருக்கு. மீதமுள்ள 90% மக்கள் கிட்ட இருக்கிறது வெறும் 23% செல்வம் தான். நம்ம நாடு பொருளாதார ரீதியா மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த செல்வம் எல்லாரையும் போய் சேரல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. போதாக்குறைக்கு கோவிட்-19 மாதிரியான பெருந்தொற்று காலங்கள்ல இந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் மோசமாச்சு. 2020-21 காலகட்டத்துல உயர்மட்டத்துல இருக்கிற 20% குடும்பங்களோட வருமானம் 39% அதிகரிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல கீழ்மட்டத்துல இருக்கிற 20% குடும்பங்களோட வருமானம் 53% சரிஞ்சிருக்கு. தாராளமயமாக்கல் பொருளாதாரத்தோட நன்மைகள் எல்லா பிரிவினருக்கும் சமமா கிடைக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை இது எழுப்புது. இப்போ இந்த விளக்க உரையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கொள்கை வகுப்பாளர்களான உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி இதுதான். எதிர்காலத்துல நாம கொண்டு வரப்போற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலமா உலகளாவிய மூலதனத்தையும் ஈர்க்கணும். அதே நேரத்துல நம்ம உள்நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் வேலைவாய்ப்பையும் எந்த விதத்திலையும் தியாகம் செய்திடக்கூடாது. இதை எப்படி நாம பேலன்ஸ் பண்ண போறோம்? உற்பத்தி துறையை மேம்படுத்தி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த சமத்துவமின்மையை போக்குறதுக்கான ஒரே வழியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தரவுகள் உங்களோட அடுத்த கட்ட கொள்கை முடிவுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன். சிந்திப்போம்.